கோடரோட அம்மை நகைனூரில் ஒரு பெயர் சூட்டு விழா. பேருக்கு கோழியை கொட்டி அப்படியே தண்ணியை ஊற்றிடலாம் வாங்க. அப்படியே கலரை ரொம்ப விட்டாச்சு. அப்படியே பாருங்க, செலவை போட்டுக்கலாம். கலரை பாருங்க, அருமையாக செலவு தானே லைட்டாக ஊற்றிக்கலாம். 3/4 கிலோ போட்டுக்கிறோம், அப்புறம் மிச்சம் போடுவோம். அப்போ சிம்மிலேயே தான் எரிக்கிறோம். அப்படியே பாருங்க, வதங்கிட்டு இருக்கு, எண்ணெய் திரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு அரிசி பிடிச்சிருச்சுனால அந்த கடைசி வரையும் வாசம் வரும். கலர் பார்த்தீங்களா? அதான் 25 கிலோ சிக்கன் போட்டுக்கலாம். ஒரு 18 படி தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் தெரியும். இப்போ தம்பி பாப்பாவை தொட்டிலில் போடுறாங்க. அப்படியே கட்டையை எடுத்து தம்மை உடப்பாங்க. மாமா செஞ்சு கொடுத்த சாப்பாடு அவ்வளோ பிரமாதமாக இருந்துச்சு. எந்த பகுதியில் போனாலும் பேர் சொல்லுங்க. ஹலோ மாஸ்டர், இன்னைக்கு கோடரோட அம்மை நகைனூரில் ஒரு பெயர் சூட்டு விழா. ஒரு 20 கிலோ சிக்கன் பிரியாணி, மட்டன் சிக்கன் பிரியாணி வாங்க. சூப்பராக வேறு லெவலாக செய்யலாம். பிரியாணி தால்ச்சா வேணான்ட்டாங்க. சிக்கன் கிரேவி, வெள்ளை சாப்பாடு, ரசம், ஒரு கேசரி வாங்க பார்க்கலாம். நம்ம இப்போ தாளிப்பை போட்டுடலாம். பல்லாரி 2 கிலோ, எண்ணெய் 3 லிட்ரு, நெய் 2.5 லிட்ரு, மிளகாத்தூள் ஒரு 150 கிராம் போட்டோம். இன்னும் கொஞ்சம் சேர்த்து கேட்குங்க கோழினால். புதினா 1.5 கட்டு. வாங்க பார்ப்போம். எப்பயும் போல தாளிப்பு வணக்கிட்டு இருக்கு சிக்கன் பிரியாணிக்கு. நம்ம அப்புறம் தக்காளி, இஞ்சி பூண்டுலாம் போட்டு செலவெல்லாம் நல்லா வணக்கிட்டு பேருக்கு கோழியை கொட்டி அப்படி தண்ணியை ஊற்றிடலாம் வாங்க. ஏன்னா கோழி உடையும் ராயில். வாங்க பார்ப்போம். நம்ம வெங்காயம் கோல்டன் புரன் ஆயிடுச்சு. ஒரு 2 கிலோ தக்காளியை போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம். தயிர் 2 லிட்ரு, இஞ்சி 1.800, சின்ன வெங்காயம் 2.5 கிலோ, பூண்டு 2.5 கிலோ, முந்திரி ஒரு 100, பட்டை 160 கிராமு, ஏலக்காய் 80 கிராமு, கிராம் 40 கிராம் போட்டு பிணைஞ்சு வச்சிருக்கோம். அப்படியே கலரை ரொம்ப விட்டாச்சு. அப்படியே பாருங்க, செலவை போட்டுக்கலாம். அழிக்காம ராஜா, கலரை பாருங்க, அருமையாக செலவு தானே லைட்டாக ஊற்றிக்கலாம். உப்பு 800 கிராம் தேவைப்படுது. 3/4 கிலோ போட்டுக்கிறோம், அப்புறம் மிச்சம் போடுவோம். இப்போ சிம்மிலேயே தான் எரிக்கிறோம். அப்படியே பாருங்கள், வதங்கிட்டு இருக்கு, எண்ணெய் திரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு. அப்படியே சிம்மிலேயே தான் இருக்கு. அப்போ தான் நம்ம வட்டாவும் பிடிக்காது. அப்படியே அருமையாக இருக்கும். ஒரு அரிசி பிடிச்சிருச்சுனால அந்த கடைசி வரையும் வாசம் வரும். அது செய்யக்கூடாது, தப்பு. நம்ம அடுப்பை சிம்மிலேயே வச்சு நல்லா வணங்கிருச்சு. இப்போ அரிசியை ஊற போட்டு கோழியை போட்டு உலகி தனியாக ஊற்றிடலாம். பாருங்கள், அப்படியே கலர் பார்த்தீங்களா? அதான் 25 கிலோ சிக்கன் போட்டுக்கலாம். அரிசி ஊற வச்சதை பார்த்துருப்பீங்க. சிக்கன் ஒரு 1/2 வேக்காடு ஆகட்டும். உலகி தண்ணியை ஊற்றி அடுப்பை ஏற்றுவோம். கரெக்டாக இருக்கும். மல்லித்தலை ஒரு 1.5 கட்டு போட்டுக்கலாம். லெமன் ஒரு 1.5 கரண்டி ஊற்றிக்கலாம். நல்லா செலவு கோழியெல்லாம் வணங்கிருச்சு. ஒரு 18 படி தண்ணி ஊற்றிக்கலாம். கோடு 7. அப்போ அந்த குறை உப்பு பத்தலை போட்டுக்கலாம். உழவு வந்துருச்சு. ஊறப்பட்ட அரிசி 20 கிலோ போட்டுக்கலாம். சீரக சம்பா அரிசியை போட்டுக்கலாம் வாங்க. பச்சை மிளகா ஒரு 100 போட்டுக்கலாம். நம்மளை மாதிரி அனல்லே செலவு போட்டிங்கன்னா தான் கலர் கொடுக்கும். வேகம் அரிசிங்கன்னா கலர் வராது. பாருங்கள், அப்படியே கலர் பார்த்தீங்களா? அவ்வளோ அருமையாக இருக்குது. அவ்வளோதான், தண்ணியை மடித்தாச்சு. அப்படியே அனல் போட்டுக்கலாம். வேலையை போட்டு 2 நிமிஷம் அப்படியே அது இலை
இப்போ பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் தெரியும். இப்போ தம்பி பாப்பாவை தொட்டிலில் போடுறாங்க. அப்படியே கட்டையை எடுத்து தம்மை உடைப்போம். கட்டையை எடுங்க. தேன் தொட்டு வைக்கிறாங்க. தம்மா ஆயிடுச்சு. தம்மை உடச்சிக்கலாம். பாருங்க பீஸ் பாருங்க, அப்படியே அருமையாக இருக்கும். சூப்பராக இருக்குங்க. பஞ்சு பஞ்சா அருமையாக இருக்கு. திண்டுக்கல் சீரியஸ் பண்ணுறது ஒரு தனி சொல்லி தான். வேற யாரும் தெரியல, நம்ம மாமாவுக்கு தான் செஞ்சுருக்கோம். மாமாட்ட எப்படி ரிவ்யூ கேட்பா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. மாமா செஞ்சு கொடுத்த சாப்பாடு அவ்வளோ பிரமாதமாக இருந்துச்சு. எங்கேயோ போனாலும் மாமா விட்டு நான் எங்கேயும் கூட முடியாது. அந்த அளவு சூப்பராக இருக்கு. சந்தோஷம். எந்த பகுதியில் போனாலும் பேர் சொல்லும். சந்தோஷம் மாமா. அது ஒன்று போதும் எங்களுக்கு. ரைட்டு. இப்போ திண்டுக்கல் சீரியஸ் பிரியாணியில் சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க பார்க்கலாம். எடுத்துட்டீங்களா? போலாமா? மச்சான் நீ அப்படியே நான் நிற்கிறேன், நீ எடு வச்சா அப்படியே வா, டக்குன்னு வா மச்சான். செகண்ட் முடிஞ்சிருப்போம். வீடியோ தான்ப்பா. ஆஹா, ஜமீன்தார் பேர மாதிரியே இருக்காண்ணா. A.M.A. நம்ம இப்போ சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அப்படியே பாருங்கள், சப்பில் நடந்துக்கிட்டு இருக்கு. காலை சாப்பாடு 10 மணிக்கு. அங்கிட்டு பாருங்கள் அப்படியே.